ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்னைக்கு நம்ம பங்குனி மாத வளர்பிறை பஞ்சமி சக்தி வாய்ந்த வாராகி பரிகாரம். தேவைப்படும் பணம் உடனே கிடைக்க, பிடிக்காதவை அனைத்தும் உங்களை விட்டு விலக இந்த 4 பொருட்களை எரித்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த பங்குனி மாத வளர்பிறை பஞ்சமி அன்னைக்கு நம்ம சொல்கிற இந்த 4 பொருட்களை வாராகி முன்பு வைத்து உங்கள் வீட்டு நிலைவாசலில் எரிக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவையோ உடனடியாக எவ்வளவு ஒரு அவசர தேவைக்கான பணம் உங்களை வந்து சேரும். அதே போல் உங்களுக்கு பிடிக்காதவைகள் அனைத்தும் உங்களை விட்டு விலகி போகும். அது பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது ஏதாவது எதிரிகள், பகை அந்த மாதிரியான பிரச்சனைகளாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம். என்ன உங்களுக்கு தேவையில்லாததை அது உங்களை விட்டு விலக்கி வைத்துவிடும். இது ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த எளிமையான பரிகாரம். அது எப்படி செய்கிறது என்னன்றதை வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மார்ச் மாத அந்த வளர்பிறை பஞ்சமி என்னைக்கு வருது அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்பாக உங்களுக்கு உடனடியாக இப்போ உங்கள் வீட்டில் பணம் அவசரமாக தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக அந்த பணம் உங்களை வந்தடையும். நிச்சயமாக வாராகி அன்னை அந்த பணத்தை உங்களை எப்படியாவது யார் மூலமாவது வந்தடைய செய்வாள். அதே போல தான் உங்களை விட்டு என்னெல்லாம் விலகணுமோ அதையும் விலக்கி வைப்பாள். இப்போ இந்த மார்ச் மாத வளர்பிறை பஞ்சமி நாள் நேரத்தை பார்க்கலாம். மார்ச் 23ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை 12:16க்கு அந்த பஞ்சமி திதி பிறக்கின்றது. இரவு அன்றைய தினம் இரவே 9:54 இந்த பஞ்சமி திதி முடிவடைகின்றது. அப்படின்னா நீங்கள் வாராகி பூஜை இந்த திங்கட்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்த வழிபாடு செய்யலாம். இரவு பூஜை மாலை நேரத்தில் தான் நாங்கள் வழிபடுவோம். அப்படின்னா மாலை 6 மணியிலிருந்து 9:45 வரைக்கும் 9:45 வரைக்கும் நீங்கள் இந்த பஞ்சமி வழிபாடை செய்யலாம். அதற்கு மேலே திதி முடிஞ்சிருது. எப்பொழுதுமே நம்ம சொல்லுவோம் இரவு 10-11 மணி வரைக்கும் கூட நீங்கள் தாராளமாக பூஜை செய்யலாம் அப்படின்னா அந்த திதி இருக்கும். இன்றைக்கி திதி ஒரே நாள்லேயே முடிஞ்சிறதுனால நீங்கள் பிரம்ம முகூர்த்த வழிபாடு தாராளமாக செய்யலாம். அதை தவற விட்டவர்கள் இரவு 9:45 9:45 வரைக்கும் இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் பூஜை செய்து கொள்ளுங்கள். இந்த வாராகி வழிபாடு எப்படி செய்கிறது அப்படின்றத நம்ம சுருக்கமாக பார்க்கலாம். வாராகி சிலை அல்லது படம் இருந்தால் அதை தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு பூக்களால் அலங்காரம் செய்து கொள்ளுங்கள். உங்களால் அபிஷேகம் செய்ய முடியும் அப்படின்னா மட்டும் வாராகி சிலையை வாங்குங்க. ஏன்னா வாராகி சிலையை வாங்கி அது எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அபிஷேகம் செய்யாமல் வைத்துக்கொள்ளக்கூடாது. சிலை இருந்துச்சுன்னா அபிஷேகம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். இப்போ ஃபோட்டோ சிலை எதுவுமே இல்லைன்னா ஒரு அகல் விளக்கில் தீபம் ஏற்றி வச்சு அதையே வாராகியாக பாவித்து நீங்கள் இந்த பூஜையெல்லாம் செய்யலாம். 2 விரலி மஞ்சளை மட்டும் பக்கத்தில் வச்சுருங்க. வாராகி அன்னை அந்த தீபத்தில் கண்டிப்பாக எழுந்தருள்வாள். வாராகிக்கு பிடித்த இந்த ஏலக்காய், பச்சை கற்பூரம் இதெல்லாம் சேர்த்து நாட்டு சர்க்கரை சேர்த்து பால் வைக்கலாம். கிழங்கு வகைகள் சக்கரவள்ளி கிழங்கு எந்த கிழங்கு கிடைச்சாலும் அதை வைத்து வழிபடலாம். கடலை, நிலக்கடலை இந்த மாதிரி எது வேண்டுமோ எது இருக்கோ அதை வச்சு நீங்கள் எளிமையாக வாராகியை வழிபடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. 5 முக தீபம் மட்டும் கண்டிப்பாக ஏற்ற வேண்டும். பஞ்சமி நாயகிக்கு பஞ்ச தீபம் ஏற்றி வழிபடுறது தான் சிறப்பு. 5 அகல் ஏற்றிக்கொள்ளுங்கள். இல்லைன்னா 5 குத்து விளக்கில் 5 முகத்தை ஏற்றி நீங்கள் வழிபடலாம். இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தூப ஆராதனைகள் காண்பித்து விட்டு நம்ம சொல்கிற இந்த விஷயத்தை நீங்கள் செய்யணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 பொருட்கள் நம்ம சொல்லியிருக்கோம். அது என்னென்ன பொருள்னால் பச்சை கற்பூரம், கிராம்பு, ஏலக்காய், கடுகு. இந்த 4 பொருட்கள் கண்டிப்பாக வேணும். உங்களுக்கு அந்த பண தேவையை உடனடியாக கொடுப்பதற்கு ஏலக்காய், பச்சை கற்பூரம், கிராம்பு இதெல்லாம் கண்டிப்பாக அந்த பண வரவை ஏற்படுத்தும். உங்களிடம் அந்த பணத்தை கொண்டு கொடுக்கும். அதே போல் தான் இந்த கடுகு உங்களை விட்டு தேவையில்லாத நெகட்டிவ் தீய சக்திகள், எதிரி தொல்லைகள் அனைத்தையும் விலக்கி வைப்பதற்கு இந்த கடுகு உங்களுக்கு உதவி செய்யும். இந்த 4 பொருட்களை நம்ம கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறோங்க. அதாவது ஒரு 3 ஏலக்காய், 3 பச்சை கற்பூரம், 3 கிராம்பு, அதே போல் கொஞ்சமாக கடுகு. இது 4ஐயும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு வாராகி எண்ணெயை நல்லா வேண்டிட்டு, அம்மா தாயே வாராகி எனக்கு இவ்வளோ பணம் அவசரமாக தேவைப்படுது. அந்த பணம் என்னிடம் ஒரு 2 நாளில் கிடைக்கணும் எனக்கு அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறேங்க. எனக்கு பிடிக்காத இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. எனக்கு பிடிக்காத இந்த எதிரிகள் இருக்காங்க. அவங்கள என் வாழ்க்கையை விட்டு விலக்கி வைங்கள். எங்கள் வீட்டில் தீய சக்தி தொல்லை அதிகரிப்பதாக தெரிகின்றது. அதை எங்களிடம் விட்டு விலக்கி வைங்கள்னு வேண்டிட்டு இந்த அகல் விளக்கில் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா இதை பூஜை அறையில் வேண்டிட்டு எடுத்துகிட்டு நிலைவாசலில் நீங்கள் போய் இருக்கணும். நிலைவாசலுக்கு வெளியில் இதை வச்சு நம்ம எரிக்க போகிறோம்.
அப்போ நிலைவாசலில் ஒரு அகல் விளக்கு அல்லது சாம்பிராணி கரண்டி சூட காட்டுற அந்த துவக்கல் இந்த மாதிரி என்ன இருக்கோ அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் வெளியில் நிலைவாசலுக்கு வெளியே வச்சுட்டு இந்த பச்சை கற்பூரத்தை முதல்ல ஏற்றிக்கொள்ளுங்கள். அதை ஏற்றிட்டு இந்த எல்லா பொருட்களையும் அதில் வந்து போட்டுருங்க. அது வந்து நல்லா வெடித்து சிதறும். அதில் இருக்கக்கூடிய அந்த தெய்வீக நறுமணம் உங்கள் வீடு முழுவதுமே பரவும் பொழுது அந்த தெய்வீக ஆகர்ஷண சக்தி வந்து உங்கள் வீட்டிற்குள் பரவும். இந்த சக்தி பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி, எதிர்மறை ஆற்றல் எல்லாத்தையும் விலக்கி வச்சிரும். தீய சக்திகளின் தொந்தரவு இருந்தாலும் அதையெல்லாம் நீக்கிவிடும். மேலும் அந்த எதிரி தொல்லைகளை இந்த கடுகு அப்படின்றது வெடித்து சிதறுவது போல அந்த எதிரிகளின் தொல்லைகள் வெடித்து சிதறிவிடும். நீங்கள் இதை வந்து செஞ்சுட்டு பச்சை கற்பூரம் கூட தேவைப்பட்டாலும் நீங்கள் வந்து வைத்து கொள்ளலாம். இதுக்கு ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். நல்லா அதெல்லாம் எரிஞ்சு, கருகி, வெடிச்சதுக்கு அப்புறமா இதை எடுத்துகிட்டு போய் ஏதாவது வீட்டுக்கு வெளியில் வந்து நீங்கள் போட்டுறலாம். அதை வந்து வீட்டுக்குள்ளே வச்சுருக்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் மனதிற்குள் உடனடியாக ஒரு மாற்றம், ஒரு ரிலீஃப் வந்து தோன்றும். நிச்சயமாக வாராகி அன்னையின் அருளால் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த விஷயம் வந்து நடக்கும். உங்கள் வீட்டிற்குள் அந்த நெகட்டிவிட்டி எல்லாமே உடனே நீங்கியது போல் உங்களுக்கு வந்து தோன்றும். கண்டிப்பாக அந்த மாற்றத்தை நீங்கள் வந்து உணர்வீர்கள். வாராகியின் அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். இவ்வளோ தான் இந்த பரிகாரம். இதை செஞ்சு பாருங்கள் இந்த அற்புதமான வளர்பிறை பஞ்சமி அன்னைக்கு. அதே போல் உங்களுக்கு என்ன பணம் தேவையோ அதையும் வாராகியிடம் கேட்டு இந்த ஏலக்காய், பச்சை கற்பூரம், கிராம்பு எல்லாத்தையும் எரிப்பதன் மூலம் உடனடியாக அந்த பணம் உங்களை வந்தடையும். நிச்சயம் வாராகி அன்னை அதை வந்து செய்து கொடுப்பாள். இந்த மாதிரியான பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்தடைய மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.